போட்டிருந்தேன். நீங்க அதுக்குரிய ஆன்சரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? இப்ப நாம அதுல ஒவ்வொரு விடையா பார்த்துட்டு போவோம். நீங்க என்ன செய்ய, நீங்களே வந்துட்டு உங்களை கரெக்ஷன் பண்ணி கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை சரி வருது பிழை வருதுன்னு சொல்லி போட்டோம். அது சம்பந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் பிரச்சனை நீங்க பயப்படாம கேட்கலாம். வந்து மைக் ஆன் பண்ணி கேட்க மேலும் அதாவது வந்துட்டு டெக்ஸ்ட்ல கேட்க மேலும் அதை பாருங்க. முதலாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. எல்லா வினாக்களும் கட்டாய விடையா அளிக்கணும். அதாவது இங்க சாய்ஸ் எல்லாம் இல்லை. உங்களுக்கு தார பேப்பர்ல வந்துட்டு சாய்ஸ் எதுவுமே இல்லை. இங்க வந்துட்டு ரெண்டு வகையான வினாக்கள் இருக்கும். ஒன்று வந்துட்டு பல்வேறு வினாக்கள் எம்சிக்யூ. அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்குது ஸ்ட்ரக்சர் பார்ட். அங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், விட தெரிஞ்சு இருக்கணும். தெரியாம சும்மா எழுதலாம். அப்ப அதுக்கு அதாவது அது அந்த லெவல் விட சரி நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அப்ப எனவே கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், வந்துட்டு இந்த பாடத்தை படிச்சே ஆகணும். படிச்சே ஆக வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது. சரிதானே? அப்ப எனவேதான் மிச்சம் முக்கியமான ஒரு பாடம் நிதானமா படிச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப முதலாவது கேள்விக்கு போவோம். பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு பற்றிய புதிய சுற்று நிரூப இலக்கம். அதாவது வந்துட்டு இலங்கட அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், அது பதவியாக இருந்தாலும் ஏனைய மாற்றங்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அரசாங்க வர்த்தமானில வெளியிடுவாங்க. நான் இப்படி ஒன்று செஞ்சிருக்கிறோம், இப்படி ஒரு மாற்றம் செஞ்சிருக்கோம், அல்லது நான் இந்த பதவிக்கு ஆள் எடுக்க போறோம், விருப்ப தகுதி இப்படித்தான் நடக்குது. அதுக்கு ஒரு எந்த பதவியா இருந்தாலும் அதுக்குரிய ஒரு ஒரு கைடு ஒன்று இருக்கு. அந்த கைடுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. அப்ப இந்த வகையில வந்துட்டு ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு என்பது ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படக்கூடிய ஆட்களை எப்படி உள்வாங்குற, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், அவங்களோட சம்பளம் எந்த படித்தரத்துல இருக்க போது, அது பென்ஷன் இருக்கா இல்லையா, இது போன்ற பல்வேறு விடயங்கள் அது உள்ளடக்கி இருக்கும். அப்ப அந்த வகையில வந்துட்டு நீங்களும் கண்டிப்பா ஆசிரியர் சேவைக்குள்ள போக போறீங்க. உங்களோட கெசட்ல இருக்கிற தகவலை விடவும் மேலதிகமான தகவல் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த சுற்றுலா பத்தி அதற்கு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் சேவைகளுக்கான சலுகைகள் மத்த எல்லா விடயங்களையும் உங்களுக்கும் இலகுவாக படித்துக் கொள்ளலாம் அல்லது தெரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும். இந்த வகையில வந்துட்டு இந்த ஆசிரியர் பிரமாண குறிப்பு என்ன செய்வது, காலத்துக்கு காலம் தேவையை பொறுத்து மாற்றப்படும். அப்ப இந்த வகையில வந்துட்டு இறுதியாக வந்துட்டு இதுல புதிய அப்டேட் வந்து இருக்குது. அந்த அப்டேட் எப்ப வந்து அதே மாதிரி அந்த அப்டேட் அந்த அப்டேட் அடிப்படையாக கொண்ட அந்த புதிய சுற்று நிரூபத்தில இலக்கம் என்னதாக கேள்வி சிலம்பரம் எது வரும். இதுக்கு சரியான விட வந்துட்டு ஓகே பாருங்க. 2023 31 தான் இந்த சேர்க்குலர் இலக்கம். 2023ஆம் ஆண்டு தான் இதுல எனது புதிய அப்டேட் வந்துட்டு வந்திருக்குது. சரிதானே? அப்ப இதை பாருங்க. இது மட்டும் இல்ல, கல்வி சம்பந்தப்பட்ட இன்னும் சில முக்கியமான சுற்றுலாக்களும் இருக்குது. அல்ல ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புன்றது இப்ப நம்ம பார்த்த விஷயம். இதுல இதுக்கு முதல் அப்டேட்ல இருந்தது 2014. அதுக்கு முதலும் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. கடைசியா வந்துட்டு 2023 31 தான். எனவே தான் இதான வந்துட்டு இப்ப நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, ஆசிரியர் சேவை பதவி உயர்வுகள் அதே மாதிரி வந்துட்டு அதிபர் சேவை பிரமாண குறிப்பதான அதிபர்கள் சம்பந்தப்பட அவங்க எப்படி உள்வாங்குற அவங்களுக்குரிய தகுதிகள் மத்த விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்குது. சிறிதான அது கடைசியா 2014ஆம் ஆண்டுதான் வந்திருக்கு புது அப்டேட். அதே மாதிரி மாணவர் சட்டக்கோவை, மாணவர் சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கின ஒரு சட்டக்கோவையும் இருக்கு. அடுத்த நம்பர் தான் 2005-17. அதே மாதிரி ஆசிரியர் ஒழுக்கக்கோவை, அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கின்ற ஒருவர் என்ன வகையான விடயங்களை வந்துட்டு அவரு பின்பற்ற வேண்டும் என்ற வகையிலான விஷயங்களும் இதுல இருக்குது. சரிதானே? அதே மாதிரி பாடசாலை ஆளுநரை நியமித்தல். அடுத்த 4ஆம் கேள்வியை பாருங்க. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசு பரீட்சை பெறுபேறுகளின்படி 70க்கு மேல் புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்திகளின் சதவீதம். அப்ப இன்னொரு முக்கியமான கேள்விதான் வந்துட்டு கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற தேசிய பரீட்சைகள் காப்பத்த உயர்தரம் சாதாரண தரம் அதே மாதிரி புலமை பரிசு சம்பந்தப்பட்ட வினாக்கள் புள்ளி விவர தரவுகள் உங்களுக்கு கேட்கப்படும். அதுலயும் குறிப்பானது இறுதியாண்டு அதாவது கடைசியா நடைபெற்ற அந்த போட்டி பரிசு சம்பந்தப்பட்ட அதுல எத்தனை பேர் பாஸ் ஆயினாங்க, எத்தனை பேருக்கு 9, எத்தனை பேர் 70 புள்ளிக்கு மேல, எத்தனை பேர் 100 புள்ளிக்கு மேல, அவனோட பெர்சன்டேஜ் போன்ற தகவல் எல்லாமே அதுல கேட்கப்படும். அப்ப இந்த மாதிரி தகவல் அவங்க லேசா எடுத்துக்கொள்ளலாம். நான் இதுக்குரிய ஆவணங்களை உங்களுக்கு ஒரு காட்டுறேன். சரியா? இப்போ நான் பிடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கும் அந்த தரவை காட்டுன்னு பாருங்க. அதுக்கு இந்த ஆவணங்களை எங்களுக்கு ஒரு செலுத்தாங்க. சரிதானே? இந்த மாதிரி பாருங்க. அதை பாருங்க. இந்த சார்ட்ல காட்டிருப்பாங்க கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் 2019-24 கவர்மெண்ட் கேண்டிடேட். இது நம்மளுக்கு எந்த கேட்டகரி நம்ம அந்த சைடு பாருங்க. இதுல பாருங்க, இதுல வந்து நம்பர் ஆஃப் செட் எத்தனை பேர் தோற்று இருக்காங்க,
48 மார்க்ஸ் 70 70 மார்க்ஸுக்கு மேல எத்தனை பேர் பெற்றிருக்காங்க அவன் எண்ணிக்கை. இது வந்துட்டு அவனோட பேசுனது. அப்ப எனவே இந்த மொத்தம் 3,19,284 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிருக்காங்க, பரீட்சையில இருக்காங்க. அதுல 2,48,912 பேர் 70க்கு மேல புள்ளிகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் அந்த மொத்தம் எழுதினாக்குள்ள 77.96. அதே மாதிரி பாருங்க, 100 புள்ளிகளுக்கு மேல 1,20,370 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அவன் சதவீதம் வந்துட்டு 37.70. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, டிஸ்ட்ரிக்ட் கட் அவுட் ஒன்று இருக்குமே, அந்த கட் அவுட் மார்க்ஸுக்கு எத்தனை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த 3,20,000 பேர் அங்கமாக 3,20,000 பேர்ல 51,244 பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கட் அவுட்டுக்கு மேல எடுத்து நீங்க அந்த புலமை பரிசீலனை பெறதுக்கான தகுதியை வந்துட்டு பெற்றிருக்காங்க. இவங்களோட பெர்சன்டேஜ் 16.05. சரிதானே? அதே மாதிரி மீன் சொன்னா சராசரி, அதாவது எல்லா உதாரணமா இந்த 3,19,284 மாணவர்கள புள்ளிகளையும் கூட்டி அதால பிரிச்சு வருதான் நல்ல சராசரி. இப்ப எனக்கு சராசரி புள்ளி வந்து 107 காணப்படுது. ஆனா போன வருஷம் 112 இருந்தது பாருங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சரிதானே? அதே மாதிரி இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டிவியேஷன் சொன்னா அந்த புள்ளியில கூடிய வேறுபாடு. சரிதானே? அது 30% 8 இருக்குது. சரிதானே? அப்ப இதுல வந்து எப்படி இந்த 2024 சாலை 2023க்கு இருக்குது, 22க்கு இருக்குது, 21க்கு இருக்குது, 20, 19 இருக்குது. அதே மாதிரி பாருங்க, மேலதிகமா வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டமா இருக்கும், மாகாணமா இருக்கும். அதே மாதிரி மாவட்ட அடிப்படையில எல்லாம் ஒப்பீட்டு ரீதியாகவும் இருக்கும். சரிதானே? அதே மாதிரி ஜோன் அடிப்படையிலும் இருக்குது. ஒவ்வொரு வணிகம் கல்வி வணிகம் கல்விக்கூட்ட ரீதியாகவும் இருக்கு. 10வது, பட்டதாரி ஒருவர் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படும் தரம். அதாவது இப்ப நீங்க ஒரு பட்ட திருநாடு கோல் பண்ணிட்டு வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்கிறதுக்காக வேண்டி. அப்ப எனவேதான் இந்த பட்டதாரி, அதாவது நீங்க ஒரு கிராஜுவேட்டாக ஒரு டீச்சிங் சர்வீஸுக்குள்ள உள்வாங்கப்படுவீங்களாக இருந்தா நீங்க எந்த சேவைக்கும் உள்வாங்கப்படுவீங்க. நீங்க சொல்லுங்க பாருங்க, உங்களோட கெசட்லாக மேலுக்கு இருந்தீங்க. நமக்கு அறிமுக வகுப்புல அதை ஹைலைட் பண்ணி காட்டுறது. பாருங்க என்ன விஷயம் சொன்னா, இந்த பாருங்க, இலங்கை ஆசிரியர் சேவையில இவ்வளவு தரம் நன்றது. மேலிருந்து கீழிருந்து மேல் நோக்கி போகுது. சரிதானே? இங்கதான் இது ஆக குறைஞ்சது, இது அடுத்தது குறைஞ்சது, இதான் ஆக உயர்ந்த பதவி. ஒன்றுதான் வந்துட்டு இந்த ஆசிரியர் சேவைகள் ஆக உயர்ந்த பதவி. உதாரணம் பாருங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த இல்ல பெருசா இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஏலெவல் குவாலிபிகேஷனோட ஏலெவல் ரிசல்ட்ஸ் வச்சு என்ன செய்வாங்க, டீச்சிங் கொடுப்பாங்க. நாலு பற்றாக்குறை இருந்துச்சு. அப்ப எனவேதான் அப்படி அந்த காப்போத்த உயர்தர தகுதியின் அடிப்படையில உள்வாங்கப்படுறாக்கள் வந்துட்டு இங்க 2 வருவாங்க. இப்ப கொடுக்கல பெரும்பாலும். சரிதானே? அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, 3-1 இதுதான் இப்ப கொடுக்குற அப்பாயின்மெண்ட். அப்ப எனவே இந்த 3-1 வந்துட்டு 3 தரம் இருக்குது, ABCன்னு சொல்லி போகுது. அப்ப சீட்டை யார் வருவாங்கன்னு சொன்னா HMD, அதாவது ஹையர் டிப்ளமா, இவங்க பட்டதாரிகள் இல்ல, HMD செஞ்சு அந்த HMD குறிப்பாக ஆங்கில பாடம் ஐடி படத்துக்கு வருவாங்க. இந்த HMD தகமையின் அடிப்படையில உள்வாங்கப்படுறாங்க வந்துட்டு 3-1 C அல்லது E கேட்டகரிக்குள்ள வந்துட்டு உள்வாங்கப்படுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு குவாலிஃபிகேஷன் முடிச்சு வாராக்கள் வந்துட்டு 3-1 அல்லது பீன்ற கேட்டகரிக்குள்ள வந்துட்டு உள்வாங்கப்படுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர் என்ன செய்வாங்கண்டா 3-1 ஏன்ற கேட்டகரிக்குள்ள வந்துட்டு உள்வாங்கப்படுவாங்க. எனவே நீங்க எல்லாம் பட்டதாரின்றதால என்ன செய்வாங்க, உங்களை எந்த கேட்டகரியில உள்வாங்குவாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்க சம்டைம் யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் எடுத்து அதுல நீங்க எடுகேஷன் ஒரு பாடமா எடுத்து நீங்க எடுகேஷன் டிகிரி பிஇடி செஞ்சிருப்பீங்களாக இருந்தா அல்லது பிடிஎஸ் செஞ்சிருப்பீங்களாக இருந்தா நீங்க டிரெக்டா இந்த வருவீங்க. இதெல்லாமே இல்லை, நீங்க டிரெக்டாவே இந்த எப்பயுமே வருவாங்க. எனவே நீங்க பட்டதாரின்றவங்க நீங்க என்ன செய்யணும்டா, இங்க என்ன செய்யணும், 3 வருடம் முடிச்சு அந்த குறிப்பிட்ட முடிவுகளை நீங்க தனசீலம் இந்த சேவிச்சு வரலாம். ஆனா நீங்க பிஇடி முடிப்பவங்களாக இருந்தா டிரெக்டா அரசியலாக இந்த சேவைக்கு உள்வாங்கப்படுவீங்க. நீங்க பிஇடி முடியாதவர்களுக்கு வந்து சான்ஸ் கூட இந்த ஆசிரியர் சேவை சலுகையும் கூட. சரிதானே? அப்ப எனவேதான் நீங்க உள்வாங்கப்படுறது வந்து இந்த 3-1 பயந்து பிறகு செய்ய உதாரணம், நீங்க பட்டதாரி தானே, உங்களோட காலம் 3 வருடம் தகுதிகால் காலம். இந்த தகுதிகால் காலம் முடிவடைந்த பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த செய்வீங்க ஓட்டணும். அதுக்குள்ள 2-2 வருவீங்க. சரிதானே? 3-1 இருந்து 2-2 வருவீங்க. இந்த கால பகுதியில இருந்து இதுக்கு போறதுக்கு எதுக்கு இந்த 2-2ல இருந்து 2-1க்கு போறதுக்கு உங்களுக்கு இடத்துல 9 வருடம் இருக்கு. 9 வருடம் போகும்.
இந்த ஒரு 9 வருடத்துல நீங்க இந்த 9 5 வருடத்துல உதாரணமா 2020 2025 எடுத்தீங்கன்னு சொன்னா 2034தான் நீங்க 2025 நீங்க டூக்கு வந்தீங்கன்னாக இருந்தால் 2034 தான் போவீங்க. எனவேதான் நீங்க 2030க்குள்ள 2005 வருஷத்துக்குள்ள உங்களோட நீங்க டூக்கு வந்து 5 வருடங்களுக்குள்ள நீங்க பிஜிடி கற்கையை முடிப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம்? 7 வருஷத்துல 2032ஆம் ஆண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இதுல போகலாம், 2 வருஷம் முந்தி போகலாம். அதே 5 வருஷத்துக்கு 2030க்குள்ள நீங்க எம்இடி முடிப்பீங்களாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? 5 வருடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம்? 2 போகலாம். எனவே 4 வருடம் குறையும்.